சின்ன மகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தாமரையும் சாவித்திரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா போன டைம் ஆளுங்க அமைச்சோம், ஆனால் அவனுங்க சரியாக அடித்து நொறுக்காததில் சேதுவால் எல்லா பிளானும் கேன்சலாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஹோட்டலை விட்டுடலாம். அந்த ஹோட்டலுக்கு வர அவங்க அம்மா அப்பாவை வெளியில் வச்சு அடிக்க சொல்லலாம். அப்போது இது யாருக்குமே தெரியாது. வெளியில் வரும்போது அவங்கள அடித்து நொறுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க போய் ஹோட்டலில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் செல்விக்கு ஒரு முடிவு கட்டிடலாமா, அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி மாதிரி தாமரை சாவித்திரிட்ட சொல்கிறாங்க. அது அந்த பக்கம் வந்து தமிழ் செல்வி கேட்டுறாங்க. ஐயோ இதுங்க திரும்பவும் அடங்கலையா, திரும்ப பிரச்சனை பண்ண போகிறாங்களா, எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் சாட்சிக்காரன் உள்ளதோட சண்டைக்காரன் காலில் உள்ளது நல்லது தான். நாம் நேராக போய் ஈஸ்வரிட்டையும் அப்புறம் சாவித்திரி தாமரை இவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டா என்ன, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால இனிமேல் நம்ம குடும்பத்துக்கும் சேது மாமாவுக்கும் ராஜாங்க மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க தமிழ்ச்செல்வி. சரின்னு சொல்லிட்டு நேராக தாமரை ரூமுக்கு போகிறாங்க. தாமரை தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. ஹேய் நீ ஏன்டி இங்கே வந்த, உனக்கு வேலை இங்கே வெளில போடி போல அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி ஒன்று இல்லைங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசிட்டு உடனே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. ஓ எங்ககிட்ட பேசுறதுக்கு நீ பெரிய ஆகிட்டியா, என்ன பேச வர, என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலுக்கு ஆளுங்க அமைச்சது, எங்கள் மாமா அடித்தது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஆளுங்க செட் பண்ணி அமைச்சது நீங்கள் தான். இப்போ கூட நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. எங்கள் அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணவே இல்லை. உங்களுக்குலாம் பிரச்சனை நான் தானே, நான் வந்து சேர்த்து கிளம்பிட்டு உங்களுக்குலாம் பிடிக்கல, நான் இந்த வீட்டு வெளியில் போகணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடுறேன், அதுக்காக எங்கள் அப்பா அம்மாவெலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டு விட்டு வெளில போறியா, எப்படியும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் நான் விட மாட்டேன். அதே நான் நீயா வெளில போகிற, நான் பிச்சை போறியா, உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நானே ஒன்று அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி ஒன்று ஐயோ இவங்கள எப்படியாவது ஒத்து வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப பேசுகிறாங்க. இல்லைங்க நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவை விட்டுருங்க, அவங்க அப்பாவிங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே தாமரை சாவித்திரியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை தாமரை முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு தாமரை சொல்கிறாங்க, அப்படியா நான் சொல்கிற ஒன்று செஞ்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் எந்த தொல்லையும் இருக்காது, உங்கள் குடும்பத்து பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி எதையுமே யோசிக்காமல் சொல்லுங்கள் தாமரை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லுவோம். சத்தியமாக நான் சொன்னால் நீ பண்ணுவியான்னு கேட்குறாங்க. சத்தியமாக நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோன்னே தாமரை சொல்கிறாங்க, அப்படின்னா நீ வந்து இந்த வீட்டில் வாழ பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லி சேது மாமா விவாகரத்து பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. அப்படி கிளம்பிட்டா அப்படின்னா உனக்கும் குடும்பத்துக்கும் எங்களால் எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்போம், உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தாமரை சொல்லவும் தமிழ்ச்செல்வி ஒன்றுமே யோசிக்க முடியல. தன் குடும்பமாக மாமாவான்னு யோசிக்கிறாங்க. சரி முதல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம், நமக்காக நம்ம குடும்பம் பலியாகிறது கண்டிப்பாக நல்லா இருக்காது, அதனால் முதல்ல அவங்கள காப்பாற்றிட்டு அப்புறமா மீதியை பார்த்தலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தமிழ்ச்செல்வி சரி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இங்கே சந்தோஷம் தாங்கலை. தாமரை ஒன்று கேட்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறியா, நீ போய்ட்டு அந்த வீட்டோன்னு கேட்க கண்டிப்பாக நான் போயிடுறேன், நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ இப்போயே போயிட்டு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்திட்டையும் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு போ, அங்கே போயிட்டு உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இங்கே போன்னு சொல்லி வற்புறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டுட்டு தான் நீ போகணும். அதுவும் நீயா கையெழுத்து போட்டு நீயாவே போய் சேதுகிட்ட கொடுத்துட்டு நீ பட்டே போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாமரை சொல்கிறாங்க. அதை ஏற்றுட்டு தமிழ்ச்செல்வி நேராக போய் ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து அதில் எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சுட்டு நேராக போகிறாங்க தமிழ்ச்செல்வி. அப்போதைக்கு ராஜாங்கம் சன்னியாசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேது ஓரமாக நிற்கிறாரு. அங்கே போயிட்டு தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தை பார்த்து மாமா உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் இவ்வளோ யார் உள்ளே விட்டா, இவளுக்கு என்ன பேச போகிறாங்க, அவ்வளோ வருஷம் வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போகனா தமிழ்ச்செல்வி வெளில போமா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைத்த நான் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் பேசிவிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் ஒன்று என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், இந்த வீட்டுக்குள்ளே நான் என்றைக்கு கால் எடுத்து வச்சனோ அன்லேருந்து உங்கள் வீட்டில் பிரச்சனை தான், அதுவும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் நம்புறீங்க, அதனால் இனிமேலும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நான் வீட்டை விட்டு வெளில போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதோட இந்த விவாகரத்து பத்திரத்தையும் சைன் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் இனிமேல் உங்கள் பையனுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு பொண்ணாக பார்த்துக்கலாம்னு வைங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்போ தான் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏய் தமிழ்ச்செல்வி என்னடாச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக அப்படி சொல்கிற, உன் வயிற்றில் இந்த வீட்டு வாய்ஸ் வளருது, நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்க,
அதை தூக்கி போட்டு உள்ளே போடி வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, இல்லாத்தா நான் இனிமேல் யார் சொன்னாலும் கேட்கப்படுறதா இல்லை, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே போயிட்டு சேர்த்துட்ட போயிட்டு இந்த பத்திரத்தில் சைன் போடுறேன், நீங்கள் சைன் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து தாமரைக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா இனியோட பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரப்போதான்னு சொல்கிறாங்க. சேது உடனே கையெழுத்து போட வராரு. நல்லா முடிவு பண்ணிக்கங்க, நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமா முடிவு பண்ணி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லவும் சேது உடனே, இங்கே பாரு உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, என்ன முடிவு பண்ணுறதுக்கு என்ன யோசிக்க வேண்டியது எனக்கு நீ இல்லை, இந்த உலகத்தில் இருக்க யாரை நிப்பாட்டி நீ வேணுமா எங்கள் அப்பா வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக நான் கண்ணை மூடி சொல்லுவேன், எங்கள் அப்பா தான் எனக்கு வேணும், எங்கள் அப்பா தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி பதத்தில் கையெழுத்த போகிறாரு. கையெழுத்த போட்டோடனே இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல நம்ம புள்ள நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்த வாங்கின உடனே இங்கே தாமரைக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா நம்மளுடைய இத்தனை நாள் கனவு பழிக்க போதுறா, அவள் வெளில போயிடுவான், அதுக்கப்புறம் நாம் கண்டிப்பாக நான் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாமரை யோசிக்கிறாங்க. ஆனால் கையெழுத்த வாங்கின தமிழ்ச்செல்வி நேராக வந்து ராஜாங்கத்தை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா மாமா உங்கள் புள்ள கையெழுத்த போட்டார், படிக்க கூட இல்லை, உங்கள் அப்பா வேணுமா நான் வேணும்னு முக்கியமான கேட்டோன்னே என் புள்ள நானாக கூட முக்கியம் இல்லையா, அவருக்கு நீங்கள் தான் முக்கியமாக. ஆனால் அப்படியாப்பட்ட சேதுவை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவர் திட்டுறீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கும் அவர் மேலே பயங்கரமான பாசம் இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் வெளிக்காட்டிக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அவர் உண்மையை சொல்லவா, நான் எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நான் சொல்லி நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகவும் இல்லை, நீங்கள் ஜெயிலுக்கு போகவும் இல்லை, என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் நான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பார்த்த வெறுப்பாக இருக்குது. பரவாயில்ல மாமா, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எல்லாருமே, இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருன்னு தெரிய வரும்போது அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இந்த அப்பாவி இப்போ நம்மளை பழிய போட்டோமேன்னு சொல்லிட்டு. சரி மாமா இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கோம், உங்கள் பிள்ளைக்கு நான் முக்கியம் இல்லை, என் குழந்தை முக்கியம் இல்லை, இந்த குடும்பம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நீங்கள் 2 பேரும் பேசிங்க மாமா, உங்கள் பிள்ளைக்கு நான் தான் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் நீங்களும் அவரை விட்டுறாதீங்க, ஏன்னா ஏற்கனவே அவர் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பயங்கரமாக குடிக்கிறாரு, குடிச்சு அவர் உடம்பை கெடுத்துக்கிறாரு, நான் இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் அவர் கொஞ்சம் பார்த்துங்க மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி போகிறாங்க. அப்போ தான் ராஜாங்கத்துக்கு புரியுது, அடைச்ச நம்மளுடைய அறிவுக்கண்ணே திறந்துட்டாலே, நம்ம புள்ள நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், கட்டின பொண்டாட்டி வேணாம் புள்ள வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு நினைக்கிறான், ஆனால் நம்ம போயிட்டு நம்ம ஈகோவுக்காக நம்ம பிள்ளையை எடுத்து ஒதுக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற ராஜாங்கம். உடனே தமிழ்ச்செல்வி வெளில போகும்போது டக்குன்னு சேது சொல்கிறாரு, ஐயா சேது இங்கே வாப்பான்னு சொல்லவும் சேது உடனே ஓடுறாரு. அப்பா என்கிட்ட பேசிட்டிங்களாப்பா, என் மேலே இந்த கோலம் குறைஞ்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஐயா உன் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன், ஏதோ அப்பாட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே அப்படின்ற கோவம் மட்டும்தான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லையா, என்னுடைய அறிவுக்கண்ணியே உன் பொண்டாட்டி திறந்துட்டா, எனக்கு அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பாக அடிச்ச மாதிரி இருந்துச்சுயா, நான் பண்ண தான் தப்பு, ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைங்க பண்ண தப்பை கூட புரிஞ்சுக்க தெரியணும் நல்லா ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அவன் என்னை தாண்டி உன்னை நல்லா புரிஞ்சிருக்காயா, நான் தான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினச்சேன், புரிஞ்சுக்கிட்டே எனக்கு துரோகம் பட்டேன்னு நினச்சேன், ஆனால் உன் பொண்டாட்டி உன் நல்லாவே புரிஞ்சிருக்கா, அவள் தான் நம்ம குடும்பத்தோட மருமக, அவள் வயிற்றில் ஆற்ற சொன்ன மாதிரி நம்ம குடும்பம் வாரி சொல்லுறது, இந்த நேரத்தில் அவள் வெளில போகிறது சரியாக இருக்காது, அவளை போய் கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லவும் சேர்த்து அப்படியே நிற்கிறாரு. என்னையா நினைக்கிற, அப்போ நான் சொல்கிறேன் போய் நம்ம மருமலை கூட்டியா போ, உன் மனைவியை கூட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுக்கு சந்தோஷம் தாங்கலை. இங்கே ஒரு பக்கம் தாமரைக்கு திரும்பவும் அப்படியே பேரதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா அது நாம் ஒரு பிளான் பண்ணால் இங்கே ஒரு பிளான் நடக்குது, அப்போ நம்ம போட திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லி தாமரையால் ஒன்றும் பேச முடியல. சாவித்திரியை பார்க்குறாங்க, என்னம்மா இது போரில் போய் கூட்ட சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, இரு பார்ப்போன்னு சொல்கிறாங்க. சேது ஓடி தமிழ்ச்செல்வியை பிடிக்கிறாரு, எங்கே தமிழ் போகிற அப்படின்னு சொல்ல, அதான் வீட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டேனுங்க அப்படின்னு சொல்லுவோம். வா எங்கள் அப்பா எனக்கு கூட்டிய சொல்லிட்டாரு, தப்பு பண்ணியோ பண்ணலையோ அதெல்லாம் அடுத்தபட்சம், இப்போ எங்கள் அப்பாவே எனக்கு கூட்டிய சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா என்கிட்டயும் பேசிட்டாரு, என்னை எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு நீ எங்கே போகிற, நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் இனிமேல் சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை வாரி கட்டி பிடிச்சிக்கிறாரு சேது. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதை பார்த்த இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கரமான வயிற்றுச்ச. ஒரு பக்கம் ஈஸ்வரி பார்த்துட்டு அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே, ஐயோ இதெல்லாம் ஒன்று செஞ்சிருச்சுங்களே, இனிமேல் இந்த குடும்பத்தை பிரிக்க முடியாதா, இந்த சொத்தை நம்ம ஆள முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக போகிற பக்கம் இன்னும் என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இன்னும் நம்மளுடைய பிரச்சனைனால சேது தமிழ்ச்செல்வி பிரிவாங்களா, இல்லை ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் சண்டை வருமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து பார்க்கலாம்.